15,000 தான் என் சேலரி அப்படின்னா என்னால் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி என்னால் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியும் கேஷவ். ஸோ 15,000 வந்து அவருக்கு வந்து அந்த 50-30-20 ரூல்னு சொல்லுவோம். ஸோ 50% வந்து பேசிக் நீட்ஸுக்கு, ரிமைனிங் வந்து 30% வந்து பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸுக்கு போயிடும். ஸோ அந்த ரிமைனிங் 20% இருக்கு இல்லையா, எல்லாருமே இந்த ஒரு அமௌண்ட்டை சேர்க்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? ஒருத்தர் வந்து டெய்லி வேஜஸ் தான் வாங்குறாரு, டெய்லி 500 ரூபா தான் வாங்குறாரு அப்படின்னாக்கா அந்த 500 ரூபாயில 20%னாக்கா வெறும் 100 ரூபா தான் வருது. ஸோ டெய்லி ஒரு 100 ரூபா எடுத்து வச்சா கூட 30வது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி ரூபாய் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 30 வருஷம் அவர் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறோம்ல சார், ஷார்ட் டேர்மில் நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு கேஷவ். ஓகே, என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு 3 விஷயம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும், அப்போனா இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிற 3 விஷயங்கள் என்னென்ன? வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், இன்றைக்கி உங்கள்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க, லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள். அதாவது 15,000 தான் என் சேலரி அப்படின்னா என்னால் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது கேல்குலேஷன் இருக்கா சார்? அதான் 15,000த்தையும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி என்னால் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியும் கேஷவ். நார்மலாக இப்போ ஒருத்தர் வந்து 15,000 ரூபா சேலரி வாங்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 15,000 வந்து அவருக்கு வந்து அந்த 50-30-20 ரூல்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ 50% வந்து பேசிக் நீட்ஸுக்கு போயிடும், ரிமைனிங் வந்து 30% வந்து பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸுக்கு போயிடும். ஸோ அந்த ரிமைனிங் 20% இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற கேஸில் 15,000 ருபீஸ் சேலரி சொல்கிறீங்க. ஸோ 15,000க்கு 20% அப்படின்னாக்கா ரஃப்லி 3,000 ருபீஸ் வருது. கரெக்ட். ஸோ 3,000 ரூபா அவர் மாதம் எடுத்து வைக்கிறாரு. அடுத்த 30 வருஷத்துக்கு அவர் எடுத்து வச்சாருனாக்கா 12% கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் போட்டார்னா ஈஸியாக 1 கோடி ரூபா அச்சீவ் பண்ண முடியும். இதில் என்ன வந்து விஷயம், என்ன முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டியதுனாக்கா அந்த டிசிப்ளின் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் டிசிப்ளினாக அடுத்த 30 வருஷத்துக்கு ரெகுலர் பேசிஸில் எடுத்து வைக்கும்போது தான் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். சார், இப்போது 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த 3,000 ரூபா அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். என்னோட சம்பளத்து பெரிய தொகை போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை விட கம்மியாக இருக்கா சார்? நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாருமே இந்த ஒரு அமௌண்ட்டை சேர்க்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? நான் ஆக்சுவலாக என்னோட இன்ஸ்டா ரீலில் கூட அதை பற்றி போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா நீங்கள் எடுத்து வச்சா கூட உங்களால் வந்து கோடீஸ்வரன் ஆக முடியும்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒருத்தர் வந்து டெய்லி வேஜஸ் தான் வாங்குறாரு, மாதம் டெய்லி 500 ரூபா தான் வாங்குறாரு அப்படின்னாக்கா அந்த 500 ரூபாயில 20%னாக்கா வெறும் 100 ரூபா தான் வருது. ஸோ 100 ரூபான்றது இப்போ ரொம்ப நெக்லிஜிபிளான அமௌண்ட். ஸோ டெய்லி ஒரு 100 ரூபா எடுத்து வச்சா கூட 30வது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி ரூபாய் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சார், இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 30 வருஷம் சொன்னீங்கல்ல, கரெக்டா சார்? கரெக்ட். 30 வருஷத்துல நம்ம 1 கோடி ரீச் பண்ணுவோம். கரெக்ட். 100 ரூபாய் எடுத்து வச்சாலுமே 30 வருஷத்துல 1 கோடி ரீச் பண்ணிடலாம். சிம்பிள் லாஜிக் அதுதான். 3,000 100 இல்லையா, டெய்லி 100 ரூபா. ஓ, டெய்லி 100. ஓ, டெய்லி 100 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஓகே. டெய்லி 100 ரூபான்னு போது ஈஸியாக எடுத்து வச்சிட முடியும் எல்லாராலையும். தான் செலவு பண்ற அமௌண்ட்ல இருந்து ஒரு சில அமௌண்ட்டை மட்டும் எடுத்து வெளியே வச்சோம் அப்படின்னா இது பண்ணி. சார், இப்போ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, இந்த வேல்யூ, அதாவது பணத்தோட வேல்யூ எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நான் 1 கோடிக்கு ரீச் பண்ண 30 வருஷம் ஆகுது சார். நான் 30 வருஷம் தாண்டி போய் இந்த 1 கோடியை தொட்டுறப்போ 1 கோடியா இருக்குமா சார்? குட் கொஸ்டின் கேஷவ். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இன்வெஸ்டராக வரும்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் கேட்பாங்க இந்த கேள்வியை. ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த மெச்சூரிட்டியை மட்டும் தான் இன்ஃப்ளேஷனை ஃபேக்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி 100 ரூபா, இதே 100 ரூபா தான் அடுத்த 30 வருஷத்துக்கும் அவர் கட்ட போகிறார். ஸோ அந்த 100 ரூபாவுடைய வேல்யூவும் வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து அது நல்லிஃபை ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய சேவிங்ஸாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த 1 கோடின்றதை டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மெச்சூரிட்டி வேல்யூமே வந்து டிஃபர் ஆகும். சார், இப்போ ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களோட ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நான் இதில் தான் காசு போடுவேன் அப்படின்னா FD இல்லைனா RD இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் சைடு யாரும் வரமாட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்களா சார்? இல்லை அவங்க எந்த விஷயத்தை லூஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறதுனால? ஸோ நிறைய லோ இன்கம் மிடில் இன்கம் குரூப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட், பங்குச்சந்தைனாலே ஒரு ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி ஒரு கரெக்ட் சார், கரெக்ட் இது இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரிதல் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த மாதிரி, அதாவது நான் 30 வருஷத்துக்கு என்னால் எடுத்து வைக்க முடியும்னாக்கா டெஃபினட்டாக அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பக்கம் வரலாம். ஸோ என்னுடைய கோல் வந்து 30 வருஷம் கிடையாது, எனக்கு 5 வருஷத்துல எனக்கு பணம் வேணும், இல்லை 2 வருஷத்துல பணம் வேணும், இல்லை அடுத்த வருஷம் எனக்கு இந்த பணம் வேணும்னாக்கா அவங்க கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டு பக்கம் வரக்கூடாது. ஸோ அவங்களுடைய தேவை என்னவோ அது பொறுத்து தான் வந்து நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதை சொல்ல முடியும், ரெக்கமெண்ட் பண்ண முடியும். சார், இப்போது 15,000 சேலரியில் ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 30 வருஷம் அவர் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறோம்ல சார். இப்போது அதை குறைக்கிற மாதிரி வேறு ஏதாவது இருக்கா? ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான், பட் நான் கேட்டு தான் ஆகணும். ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு பணக்காரன் ஆகணும் சார், 30 வருஷம்னா என்னோட யூத் போயிடும், நான் எப்படி என்ஜாய் பண்ணுவேன், எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். ஷார்ட் டேர்மில் நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? ஓகே, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது கேஷவ். ஓகே. என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாதம் எடுத்து வைக்கிறீங்க, 3,000 ரூபா எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 10% வருஷம் நீங்கள் ஸ்டெப் அப் டாப் அப்னு சொல்லுவோம். வருஷம் நீங்கள் 10% எடுத்து வச்சிங்கனாக்கா
ஆல்மோஸ்ட் நீங்கள் 30 இயர்ஸில் டபுளாகவே வந்துடும் மெச்சூரிட்டி. ஓகே. ஸோ நீங்கள் 30 இயர்ஸ் இல்லாமல் ஒரு 20 இயர்ஸ்லேயே உங்களால் வந்து அந்த கார்பஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான ஷார்ட்டர் வழி நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணணும், அவ்வளோதான். ஸ்டெப் அப் பண்ணணுன்றது தான் அதுக்கான ஷார்ட்டஸ்ட் வழி. ஓகே சார். சார் இப்போது 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இவ்வளோலாம் பண்ணலாம், நம்ம எவ்வளோ வேணால் பேசலாம் சார். இந்த மாதிரி வந்து 100 ரூபாய் நீங்கள் டெய்லி எடுத்து வைங்க, 3000 ரூபாய். ரியல் லைஃப்பில் இப்போ நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, 15,000 ரூபாய் சேலரி வாங்குற ஒரு கிளைண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,000 ரூபா வாங்குற கஸ்டமர்ஸ் எனக்கு இருக்காங்க. ஓகே. ஸோ ஃபார் தட் மேட்டர் என்னுடைய மெய்டே இருக்காங்க, சர்வன் மெய்டு இருக்காங்க. ஸோ எங்ககிட்டேருந்து 5,000 ரூபா வாங்குறாங்க மாதம். இதுமாதிரி ஒரு 4-5 பேர் வீட்டில் வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட 15,000 20,000 தான் அவங்க சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து மாதம் வந்து எடுத்து வைக்கிறாங்க, 3,000 ரூபா எடுத்து வைக்கிறாங்க. ஸோ 3,000 ரூபா எடுத்து வச்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அவங்க கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போது தேங்க்ஸ் டு கோவிட்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியானால தான் வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து இன்ஸ்டாலேருந்து வழியாக வந்து கேட்டு கூட கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. சார் நான் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுறேன், என்னால் எடுத்து வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. உங்கள் வீடியோவை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அது மூலியமாகவும் ரீச் ஆயிருக்கு. சார் இப்போது நான் வந்து லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக கேட்டேன் 15,000 ரூபாய் சேலரி எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 15,000 இருக்கட்டும், 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க பண்ணுறாங்க, 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்க பண்ணுறாங்க. எல்லாருமே இவங்க எல்லாரும் காமனாக என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க? ஏன்னா என்னை சுற்றி பார்க்குறப்ப எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் யாராவது அவங்க கோலை ரீச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பாதிலே திரும்ப வந்துடுறாங்க. ஸோ என்ன விஷயம் அவங்க மிஸ் பண்ணுறாங்க, என்ன விஷயம் பண்ணக்கூடாது? கரெக்டு. ஸோ இப்போ நீங்கள் கேட்டது வேலிட் கொஸ்டின். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆரம்பிக்கணும், பண்ணணும், இவ்வளோ வருஷம் கன்டினியூ பண்ணாக்கா ரீச் பண்ண முடியும் தெரியும். பட் நடுவில் என்ன பண்ணுவாங்கனாக்கா பேனிக் ஆகிடுவாங்க. ஸோ மார்க்கெட் ஏதோ ஒரு 10-15% ட்ராப் ஆச்சு அப்படின்னாக்கா உடனே எக்ஸிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹேஸ்டியாக வந்து வெளியில் எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா அவங்களுடைய அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுது, அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியாமல் போயிடுது. ஓகே. இன்னும் சில பேர் இருக்காங்க, இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஏ மேரத்தான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அது ஸ்ப்ரிண்ட்னு நினச்சிக்கிறாங்க. 1 year 2 yearsலேயே எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு தவறான புரிதல் இருக்குது. சார் நீங்கள் 12% வரும்னு சொன்னீங்க, ஆனால் வந்து எனக்கு இந்த வருஷம் இந்த லாஸ்ட் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ 12% ஆர் 13% நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் நம்ம சொல்கிறோம். ஒரு வருஷம் மைனஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், நெகட்டிவ்ல இருக்கும் ரிட்டர்ன்ஸ். ஒரு வருஷம் பாசிட்டிவ்ல இருக்கும், ஒரு வருஷம் -10% இருக்கும், அடுத்த வருஷம் +25% கூட வரும். ஸோ ஆவரேஜ் எடுக்கும்போது ஒரு 5 வருஷம் மினிமம் ஸ்டே பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 12 to 13% வரும்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா DIY பண்ணுறாங்க, டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பாஸ்ட் சார்ட் எடுத்து பார்ப்பாங்க, டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸை பார்ப்பாங்க, அதை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 6 மாதத்தில் மார்க்கெட் இறங்கி இருக்குது அப்படின்னாக்கா உடனே எக்ஸிட் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எனக்கு செட் ஆகாது, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய கைடன்ஸோடு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கரெக்டாக உங்களுடைய அந்த கோலை போய் ரீச் பண்ண முடியும். சார் கடைசி கொஸ்டின் சார், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3 விஷயம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும், அப்போனா இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிற 3 விஷயங்கள் என்னென்ன? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக இருக்கணும். ஓகே. பேஷண்டாக இருக்கணும். ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக இருக்கணும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து குயிக்காக மணி பண்ணணுன்ற அந்த இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி கிரீடி. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த பணத்தை எப்போ வேணுன்றதை பொறுத்து தான் நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஷார்ட் டேர்முக்கு வந்து 1 year 2 year உடைய ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் RD FDயில் போடுவேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த விஷயம் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.